வணக்கம் நண்பர்களே. தூக்கம் நமது உடலுக்கும் உளவியல் ஆரோக்கியத்திற்கும் மிக இன்றியமையாதது. நம் உடலுடைய ஆரோக்கியம், உளவியல் ஆரோக்கியம் எல்லாம் தூக்கத்தை சார்ந்தே இருக்கிறது. தூக்கம் என்றால் அளவான தூக்கம். அப்படி நாம் உறங்கும் அந்த கட்டில், மெத்தை, தலையணை, விரிப்பு எல்லாம் எத்தனை தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதும் உறக்கம் எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு அந்த விரிப்புகளும் தலையணை உரைகளும் மிக முக்கியம். தூய்மையாக இருக்க வேண்டியது மிக முக்கியம். அதனால் என்ன ஏற்படுகிறது? அப்படி தூய்மை அல்லாத ஒரு தலையணை உரையில் நீங்கள் தலை வைத்து படுத்து உறங்குவதாலோ அல்லது விரிப்புகள் ஒரு அழுக்கடைந்த அல்லது சரியாக சுத்தம் செய்யப்படாத ஒரு பாயோ அல்லது விரிப்போ நீங்கள் அப்படி வச்சுருந்தீங்கன்னா என்ன விளைவுகள் ஏற்படும்? அதை பற்றிய ஒரு சிறிய மருத்துவ விழிப்புணர்வு பதிவு. அமெரிக்காவினுடைய நேஷனல் ஸ்லீப் ஃபவுண்டேஷன் என்ற அமைப்பு மேற்கொண்ட ஆய்வில் ஒரு வாரம் துவைக்காமல் பயன்படுத்தப்படும் தலையணை உரைகளில் கழிப்பறையை சீட்டை விட 17,000 மடங்கு அதிகமாக கிருமிகள் சேர்ந்து விடுகின்றன என்பதுதான் செய்தி. இவ்வளவு பாக்டீரியாக்கள் ஏன் சேருது? இதனால் ஏதேனும் ஒரு பிரச்சனை வருமா அப்படின்னு மருத்துவர்கள்ட்ட கேட்கும்போது அவங்க சொன்ன பதில், பெட் மற்றும் பெட்ஷீட்டில் பாக்டீரியாக்கள் இருக்கும் அப்படின்னாலும் தலையணையில் பாக்டீரியாக்கள் வளர்வதற்கு ஏதுவான ஆர்கானிக் மேட்டர் அதிகமாக இருக்கும். பாக்டீரியாக்கள் வருவதற்கு இந்த ஆர்கானிக் மேட்டர் தான் ரொம்ப அவசியம் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. அது என்ன ஆர்கானிக் மேட்டர் அவ்வளவு முக்கியமாகப்படுது? ஆர்கானிக் மேட்டர்னால் என்ன? மனிதர்கள் உறங்கும்போது தலையிலிருந்து வழியும் எண்ணெய் போன்ற அதை என்ன சொல்கிறாங்கன்னா செபகஸ் செக்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. உச்சரிப்பில் வேணால் மாறுதல் இருக்கலாம். ஆனால் தலையிலிருந்து வழியிற எண்ணெய் திரவங்கள், எண்ணெய்னா எண்ணெய் தேய்ச்சிட்டு படுக்கலையே எனக்கு எப்படி அது வளரும்னு சொல்ல முடியாது. தலையில் தூங்கும்போது தலையிலிருந்து வழியும் திரவங்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க. திருப்பி படுக்கும்போது வாயிலிருந்து வெளிவரும் எச்சில், இதிலிருந்து பாக்டீரியாக்கள் வளர்வதற்கு தேவையான ஆர்கானிக் மேட்டராக அது அமைகிறது. மனித எச்சிலில் ஏற்கனவே பாக்டீரியாக்கள் அதிகமாக இருக்கும் என்பது மருத்துவம். அது தலையணை உரைகள் மீது தொடர்ந்து படும்போது பாக்டீரியாக்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகும். அப்போது பாக்டீரியாக்களில் ஒரு பயோஃபிலிம் அப்படின்னு ஒரு கான்செப்டை சொல்கிறாங்க. அது என்ன பயோஃபிலிம்? ஏற்கனவே ஆர்கானிக் மேட்டர் சொல்லிட்டோம். இது என்ன பயோஃபிலிம் அப்படின்னா, பாக்டீரியாக்களில் வெவ்வேறு இனங்கள் இருக்குது அப்படின்னு மருத்துவ உலகம் சொல்லுது. நீண்ட நாள் பாக்டீரியாக்கள் படிய தொடங்கினால் பயோஃபிலிம் உருவாக தொடங்கும். பயோஃபிலிம்னா ஒரு லேயர் அப்படின்னு வச்சுக்கலாம் ஒரு புரிதலுக்காக. பயோஃபிலிம் என்பது பாக்டீரியாக்கள் ஒன்றோடு ஒன்று ஒட்டி கொண்டு காலனி போல வாழ தொடங்கும். ஒரு பாக்டீரியா இன்னொரு பாக்டீரியா ஒட்டும், இன்னொன்று அதோடு ஒட்டும், இப்படியே ஒரு காலனி மாதிரி உருவாயிரும். அதில் ஒரே விதமான பாக்டீரியாக்களும் இருக்கலாம், பலவிதமான பாக்டீரியாக்களும் இருக்கலாம். காரணம், நம் தலையிலிருந்து வெளியும் தூக்கத்தில் வெளியும் திரவங்கள், வாயிலிருந்து ஒழுகும் எச்சிகள் என்று சேர்வதால் பாக்டீரியாக்கள் வெவ்வேறு வகையான பாக்டீரியாக்கள் இருக்கலாம். பாக்டீரியாவை தவிர மற்ற மைக்ரோ ஆர்கானிசங்களும் அடுக்கடுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அப்போ தலையணை உரைகளை எத்தனை நாளைக்கு ஒரு முறை மாற்ற வேண்டும்? ஒரு கான்செப்ட் வருது இல்லை? தினமும் தூய்மைப்படுத்தி தினமும் துவைக்கிறது நல்லது, அல்லது மாற்றி பயன்படுத்தலாம். அவ்வாறு அதாவது தினமும் துவைக்கிறது கஷ்டம், டெய்லி மாற்றுறது கஷ்டம்னா அந்த ரெண்டும் சிரமமாக இருக்க பட்சத்தில் 2 அல்லது 3 நாளுக்கு ஒரு முறையாவது தூய்மைப்படுத்தி பயன்படுத்துவது பாக்டீரியாக்களிடமிருந்து நம்மை பாதுகாக்க உதவும் அப்படிங்கிறது மருத்துவம். பயோஃபிலிம் படிந்து விட்டால் அதை நீக்கிறது ரொம்ப சிரமம். இந்த வகையான பாக்டீரியாக்கள் கடுமையான சூழ்நிலையிலையும் தாங்கி உயிர் வாழக்கூடியது. எவ்வளோ ஹார்டு இதில் இருந்தாலும் அது உயிர் வாழ்கிறது கஷ்டம். அது உயிர் வாழும், நமக்கு தான் உயிர் வாழ்கிறது கஷ்டம். என்ன, 2 வாரங்கள் வரையில் தலையணை உரை துவைக்காமல் இருந்தால் இவ்வகை பாக்டீரியாக்கள் உருவாக தொடங்கிவிடும். கவனமாக இருக்க வேண்டும் என்பது மருத்துவர்களுடைய எச்சரிக்கை. இது பாக்டீரியாக்கள் வரும் தலையணையினால வேற என்ன பிரச்சனைகள் வரும்? குழந்தைகளுக்கு மூக்கு மற்றும் வாயை சுற்றி ஒரு சிவப்பு நிற புண்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. தோல் ஒவ்வாமைனா ஸ்கின் அலர்ஜி, நுகர்தல் மூலமாக வரும் ஒவ்வாமை, நம்ம பிரீத்திங் இன்ஃபெக்ஷன் அண்ட் அலர்ஜி,
இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே இந்த பிரச்சனை இருந்தால் அதிகப்படியான இது அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். தலையணை உரைகளையும் படுக்கைகளையும் முறையாக பயன்படுத்தி வெயிலில் நன்றாக காய வைத்து அதுக்கப்புறம் பயன்படுத்துங்கிறது மருத்துவர்களுடைய அறிவுரையாக இருக்குது. இது ஒரு சின்ன பதிவாக கூட இருக்கலாம், ஆனால் மிக முக்கிய பதிவு. தொடர்ந்து இது போன்ற மருத்துவ பதிவுகளை பெறுவதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நன்றி.